இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எனக்கு அவ மேல நம்பிக்கை இருக்கு. அவ தப்பு பண்ணிருக்கவே மாட்டான். உன் மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்குன்னு சொல்றேன் இல்லையாமா? நீ நிரபராதின்னு நீ நிரூபிச்சு ஆகணும் லக்ஷ்மி. இவங்க சந்தேகத்துக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வை. எங்க போயிருந்தேன்னு சொல்லிடு. கமான், சின்ன விஷயம் தான், சொல்லிடுமா. இங்க பாரு, உனக்காக வேணா எனக்காக சொல்லுமா. இவங்க சந்தேகத்தை எல்லாம் போக்கிடு. இங்க பாருமா, உன் அம்மாவும் அப்பாவும் உனக்கு நல்ல பண்பாட்டை சொல்லி கொடுத்துருக்காங்க. உன்னை நல்லா ஒழுக்கத்தோடு வளர்த்துருக்காங்க. நான் இப்பவும் சொல்றேன், உன் மேல எந்த தப்பும் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால என்ன நடந்ததோ சொல்லிடு. We all are waiting, லக்ஷ்மி. எனக்கு ஒரு வேலை இருந்துச்சு, அதுக்காக போயிருந்தேன். வேலை இருந்துச்சா? அது என்ன வேலை அத சொல்லு. எந்த வேலையை செய்ய போன? மலிஷ்காவை கிட்னாப் பண்ண போனியா? இல்ல. அப்ப எங்க போனேன்னு சொல்லி தொலையேன். எங்க போனேன்னு சொல்லு. இப்படி அமைதியா நின்னுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இப்போதைக்கு மலிஷ்காவை கிட்னாப் பண்ணதை தவிர வேற எதுவும் முக்கியமான விஷயம் இல்ல. மாமி இவ என்ன சொல்வா? சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. இவளோட விஷயம் வெளியே வந்தாச்சு, அதனால எல்லாத்தையும் மறைக்கிறா. நான் எந்த விஷயத்தையுமே மறைக்கல. லக்ஷ்மி, லாஸ்ட் டைம் கேக்குறேன், என் பொண்ணு எங்க இருக்கான்னு சொல்லிடு. ஆண்டி, நான் உண்மையை தான் சொல்றேன். மலிஷ்கா எங்க இருக்கானே எனக்கு தெரியாது. நான் எதுவுமே பண்ணல. பேசுற லக்ஷ்மி, என் பொண்ணு எங்க இருக்கான்னு சொல்லிடு. ஐயோ ப்ளீஸ், நான் சொல்றதெல்லாம் உண்மைதான். மலிஷ்கா எங்க இருக்கானே நான் எனக்கு இப்ப உன்னை தெரியாது. அடிச்சிருவேன். என் பொண்ணு எங்க இருக்கான்னு சொல்லு. நான் லக்ஷ்மி சொல்றேன். ஒரு விஷயத்தை மறந்துடாத கிரண். யாருக்கு எதிரா நீ இந்த தாண்டவத்தை ஆடிட்டு இருக்கியோ அவ இந்த வீட்டு மருமக. ஓபராய் ஃபேமிலியோட மருமக. எங்க வீட்டு மருமகளை அவமானப்படுத்துறத நான் பார்த்துட்டு இருக்க மாட்டேன். அதனாலதான் நாங்க நேரா இங்க வந்தோம் உங்ககிட்ட. ஏன்னா உங்க குடும்ப கௌரவத்தை நாங்க மதிக்கிறோம். இல்லனா போலீஸ் கிட்ட போயிருப்போம், போலீஸ கூட்டிட்டு வந்திருப்போம். அப்ப போலீஸ் கேள்வி கேட்டிருப்பாங்க. அதுவும் இங்க இல்ல, போலீஸ் ஸ்டேஷன்ல. அதோட நாங்க இப்ப எல்லாத்தையும் மறந்துடுவோம். என் பொண்ணு எங்க இருக்கான்னு இவ இப்ப சொல்லியே ஆகணும். நாங்க போலீஸ் கிட்டயும் போக மாட்டோம், உங்க மானமும் போகாது. எனக்கு இந்த நேரத்துல என் பொண்ணு வேணும். என் பொண்ணை தாண்டி எனக்கு எந்த கவலையும் இல்ல. ஆனா மலிஷ்கா எங்க இருக்கான்னு இவ சொல்லலன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அதோட இந்த தடவை யாரும் குறுக்க வரக்கூடாது. ஏன்னா யாரோட பேச்சையும் நான் கேட்க மாட்டேன். ஆண்டி ப்ளீஸ், பாட்டிமா கிட்ட இப்படி எல்லாம் பேசாதீங்க. அப்ப நீ உன் வாயை ஏன் திறக்க மாட்டேங்கிற? என் பொண்ணு எங்க இருக்கான்னு சொல்லு. தெரியாது, எனக்கு தெரியாது மலிஷ்கா எங்க இருக்கான்னு. அதோட மறுபடியும் நான் சொல்றேன், நான் எதுவுமே பண்ணல. கிட்னாப்பிங்கா? நான் எப்படி அவளை போய் கிட்னாப் பண்ணுவேன்? எதுக்காக பண்ணுவேன் சொல்லுங்க? நான் எதுவுமே பண்ணல. ஆயுஷா? ஆயுஷ் எதுக்காக போன் பண்றான்? ரிஷி வேற ஆள காணோம். லேப்டாப். சரி, என்னன்னு பார்க்கலாம். ஆயுஷ்? அண்ணி, அண்ணி ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க. அண்ணி, அண்ணி ப்ளீஸ் ஹெல்ப் மீ. அண்ணி, அண்ணி, அண்ணி ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ஆயுஷ், என்னாச்சு ஆயுஷ்? ஏன் அழற? எங்க போன்ல நான் எப்படி சொல்றது? எனக்கு உங்க ஹெல்ப் வேணும் அண்ணி. ப்ளீஸ் ப்ளீஸ் அண்ணி, ப்ளீஸ் கொஞ்சம் இங்க வாங்கல ப்ளீஸ். சரி சரி, நான் உடனே வந்துடுறேன். நீ பயப்படாத, சரியா? நான் இப்ப வந்துடுறேன். இல்ல 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 வேண்டாம். நீங்க ப்ளீஸ் ரிஷி ப்ரோவை கூட்டு வராதீங்க. அதோட யார்கிட்டயும் சொல்லாதீங்க அண்ணி. ப்ளீஸ் அண்ணி, இங்க வாங்க ப்ளீஸ் ப்ளீஸ் அண்ணி, சீக்கிரம் வாங்க.
நான் ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிட்டேன், நீ சீக்கிரம் வாங்க. அதோட அண்ணி நீங்க யாருகிட்ட எதுவும் சொல்லாதீங்க அண்ணி, ப்ளீஸ் ப்ளீஸ் சீக்கிரம் வாங்க. ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? ஆயுஷ், நீ நல்லா இருக்கியா? உனக்கு எந்த அடியும் படல? என்ன சொல்றது, நான் ஒரு பைக் மேல மோதிட்டேன் அண்ணி. அண்ணி அவனுக்கு அடிபட்டிருக்கு. ஐயோ கடவுளே. சரி, அந்த பைக்காரனுக்கு ஒண்ணும் ஆகலல்ல? இல்ல ஏதாவது பிரச்சனையா? சரி, நீ உடனே அவனை ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போ. இல்ல நீ தனியா என்னால எதுவும் பண்ண முடியாது, நீங்க வாங்க அண்ணி. என்னால எங்கேயும் கூட்டு போக முடியாது. அவன் தலையில இருந்து ரத்தம் வேற ஊத்திக்கிட்டு இருக்கு. கொஞ்ச நேரம் விட்டா இறந்து போயிடுவான். வாங்க அண்ணி, என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. நான் லொகேஷன் ஷேர் பண்றேன், நீங்க சீக்கிரம் வந்துருங்க, ப்ளீஸ் வந்துருங்க அண்ணி. அண்ணி சரி சரி, நீ பயப்படாத, நான் இப்ப உடனே கிளம்பி வரேன். சரியா? இப்பவே வரேன். நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஆயுஷ், 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 ஆயுஷ். அண்ணி அண்ணி ஆயுஷ். I'm so sorry அண்ணி, I'm so sorry. நான் என்ன பண்ணிருக்கேன்னு பாருங்க அண்ணி. ஆயுஷ், ஆயுஷ், நீ எதுக்காக இவனை இன்னும் ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போல? இல்ல அண்ணி, பயத்துல என் கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. ப்ளீஸ் அவனை காப்பாத்துங்க அண்ணி. அண்ணி சொல்லுங்க அண்ணி, அவன் உயிரோட தானே இருக்கான். ப்ளீஸ் சொல்லுங்க அண்ணி, சொல்லுங்க அண்ணி. அவன் உயிரோட இருக்கான்னு சொல்லுங்க, அவன் உயிரோட இருக்கான்னு சொல்லுங்க அண்ணி. அண்ணி ஆயுஷ், அண்ணி, எனக்கு ரொம்ப ஆயுஷ், பயமா இருக்கு. ஆயுஷ், அவன் உயிரோட ஆயுஷ், இருக்கான்ல? கொஞ்சம் பொறுமையா இரு. என்ன சொல்றேன்னு முதல்ல கேளு. அவனுக்கு ஒண்ணும் ஆகல, சரியா? அவன் உயிரோட தான் இருக்கான், சரியா? ஒண்ணும் ஆகல, நீ பயப்படாத. அவனுக்கு எதுவும் ஆகல, அவனுக்கு ஒண்ணும் ஆகல. நம்ம உடனே ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போலாம். சரி அண்ணி, நீங்க வந்துட்டீங்கல்ல, சரியா? இப்ப எனக்கு வா. தைரியம் வந்துருச்சு. நம்ம இவனை ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போலாம் அண்ணி. எல்லா ட்ரீட்மெண்ட்டும் நம்ம சரி, கொடுக்கலாம். சரி. வாங்க நம்ம வாங்க hospital போலாம் அண்ணி. கூட்டிட்டு போலாம். ஒன் ஏறு. செகண்ட் அண்ணி, போலீஸ் கேஸ். அண்ணி அண்ணி, போலீஸ் கேஸ் ஆகக்கூடாது. அப்புறம் எல்லாம் முடிஞ்சு போயிடும். நம்ம 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 குடும்ப மானமே போயிடும் அண்ணி. அண்ணி நான் கொஞ்சமா ட்ரிங்க் பண்ணிருக்கேன் அண்ணி. கண்டிப்பா போலீஸ் கிட்ட போக முடியாது. போனா நான் மாட்டிப்பேன், மானமே போயிடும். ப்ளீஸ் அண்ணி, என் கூட என் அப்பாவும் இல்ல, நான் மாமா கூட தானே இருக்கேன். போலீஸ் கேஸ் ஆச்சுன்னா நம்ம குடும்பம் மானமே போயிடும். ப்ளீஸ் அண்ணி, நான் மாட்டிப்பேன். யார் மானமும் போயிடக்கூடாது. சொல்ல போனா நம்ம வீட்டுல கூட பாருங்க, எனக்கு மதிப்பே இல்ல. ஒரு சின்ன பிரசன்டேஷன் ரிஷி ப்ரோ என்ன பண்ண சொன்னாரு, என்னால அது கூட முடியல. என் அண்ணன் என் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காரு, ஆனா அவர் சொன்ன சின்ன வேலையை கூட என்னால செய்ய முடியல. நான் ஒரு லூஸ். ஆயுஷ், ஆயுஷ், என்னால நம்ம குடும்பம் மானமே போயிட போகுது. ஆயுஷ், நீ அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணு நடக்காது. இங்க பாரு, நான் சொல்றது கேளு. நான் தான் உனக்காக இங்க வந்திருக்கேன்ல. இனி உனக்கு எதுவுமே நடக்காது.